ஹாய் ஆல், இன்றைக்கி நெய் அப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கப் அரிசி எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறம் 3 மணி நேரம் ஊற வைக்கணும். அப்புறம் கொஞ்சம் தண்ணி சேர்த்து மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லா ஸ்மூத்தாக அரைச்சிக்கணும். ஒரு கட்டி வெல்லம் எடுத்துகிட்டு நல்லா அரைச்ச மாவோட போட்டு கிரைண்ட் பண்ணிடணும். ஒரு பழுத்த பழம் எடுத்து நல்லா ஸ்மாஷ் பண்ணிவிட்டு 2 ஏலக்காய் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணதுக்கப்புறம் பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் சுக்கு பொடி போட்டு கலந்து விட்டுட்டு ஒரு 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணலாம். ஸ்டவ்வில் பனியாரக்கல்லை வச்சு ஹீட் ஆனதும் எல்லா குழியிலையும் கீ ஆட் பண்ணணும். இன்றைக்கி சந்திரா டெய்ரியில் வாங்கின கீ தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். பாட்டில் ஓப்பன் பண்ணதும் பார்த்தேன், நல்லா வாசனையாக இருந்துச்சு. அப்படியே சாப்பிட்லான்னு தோணுச்சு. ஒரு ஸ்பூன் சாப்பிட்டு பார்த்தேன். யூனிக் டெக்ஸ்சராகவும் ஹோம்மேட் டேஸ்ட்லையும் இருந்துச்சு. இப்போ கீ ஹீட் ஆனதும் நம்ம அரைச்ச மாவை ஒரு குழியிலையும் விட்டுடலாம். 2 சைடும் நல்லா வேகணும். வெந்ததும் நம்ம தட்டில் போட்டு சர்வ் பண்ணிடலாம். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக ப்ளஃபியாக வந்திருக்கு பனியாரம்னு. சொன்னால் நம்ப மாட்டீங்க, கடையில் வாங்குகிற மற்ற பிராண்டை விட இவங்க கீழே பண்ண பனியாரம் ரொம்பவே சூப்பராகவும் டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. நீங்களும்